இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது எல்லா கம்பெனிஸுக்குமே ரொம்பவே முக்கியமாக இருக்கக்கூடிய லோகோஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபேமஸாக நினச்சிக்கிட்டு இருக்கிற அடிடாஸ், ஆப்பிள், BMW, கொக்கோகோலா, டொயோட்டா இந்த மாதிரியான ஃபேமஸான கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே பக்கபலமாக இருக்கிறதே இந்த லோகோஸ்ன்னு தான் சொல்லியுமாகணும். அந்த ஃபேமஸான கம்பெனிஸ் எல்லாமே அந்த லோகோஸை டிசைன் பண்ணும் போதே அவங்களோட கஸ்டமர்ஸ்க்கும் நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கும் பலவிதமான டீட்டெயில்ஸை மறைமுகமாக சொல்கிற விதமாக தான் அந்த லோகோஸையும் வடிவமைக்கவும் செய்கிறாங்க. நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 12 ஃபேமஸான கம்பெனிஸோடைய லோகோவும் அந்த லோகோஸ்க்கு பின்னாடி அந்த கம்பெனிஸ் எல்லாமே மறைச்சி வச்சுருக்கிற சில ஹிடன் டீட்டெயில்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உண்மையிலே எனக்கு வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பார்த்து வச்சுக்கோங்க. நம்பர் 12 அமேசான். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய ஆன்லைன் செல்லிங் கம்பெனி. இந்த கம்பெனியோடைய லோகோ ரொம்பவே சிம்பிளாக இருக்கும்னு தெரியும். கீழே ஒரு ஆரோ மார்க், மேலே வந்து அந்த கம்பெனியோடைய பேர் அமேசானின்னு எழுதியிருக்கும். இந்த லோகோவில் என்னென்ன ஹிடன் டீட்டெயில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த லோகோ கீழே இருக்கிற அந்த ஆரோ மார்க்குக்கு மேலே இருக்கிற எழுத்துக்களை தூக்கிட்டு 2 கண்களை வளைஞ்சு விட்டால் ஒரு ஸ்மைலி ஃபேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கம்பெனியோட லோகோவை வடிவமைக்கும் போதே அமேசான் கம்பெனி தன்னோட கஸ்டமர்ஸோட ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக அவங்களோட லோகோ இருக்கணும்னு நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லோகோவில் இருக்கக்கூடிய அமேசானுங்கிற பேண்டிலேயே A to Zங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்குங்கிறத சொல்லாமல் சொல்ல வந்திருக்காங்க. நம்பர் 11 பாஸ்கின் ராபின்ஸ். 31 ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் இந்த கம்பெனியில் தயாரிக்கப்படுதுங்கிறத சொல்லாமல் சொல்ல வந்திருக்காங்க. நம்பர் 10 டொயோட்டா. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான ஜாப்பனீஸ் கார் ப்ரொடியூசிங் கம்பெனி. இந்த கம்பெனியோடைய லோகோவை பார்த்தாலே ஏதோ ஹேட்டோட ஷேப் இருக்கிற மாதிரியே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோடைய லோகோவை தனித்தனியாக பிரித்து வைக்கும் போது அந்த கம்பெனியோடைய பேரே வந்து நம்மளுக்கு கிடைக்கவும் செய்யும். நம்பர் 9 கான்டினென்டல். கார்ஸோட டயர்ஸை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்லேயே இன்னைக்கு வரைக்கும் முன்னணி நிறுவனமாக வெளிநாடுகளில் இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த கம்பெனி இருந்துக்கிட்டும் இருக்குது. இந்த கம்பெனியுடைய லோகோவே ஏதோ அந்த கால் டயரை காமிக்கிற மாதிரியே இருக்கும். நம்பர் 8 ஃபார்முலா 1 கம்பெனி தயாரிக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுங்கிறத அந்த கம்பெனியோடைய லோகோலையே சொல்லாமல் சொல்ல வந்திருப்பாங்க. அந்த லோகோவில் இருக்கக்கூடிய ரெட் கலர் வேர்டோட கிராஃபிக்ஸை வச்சு ஃபார்முலா 1 கம்பெனி தயாரிக்கக்கூடிய கார்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக போகுங்கிறத நம்மளை மாதிரி பொதுமக்களுக்கு சொல்ல வந்திருப்பாங்க. நம்பர் 7 பின்ட்ரெஸ்ட். கூகுளில் வந்து எந்த இமேஜஸை வந்து நீங்கள் சர்ச் பண்ணாலுமே பின்ட்ரெஸ்ட்டோட இமேஜஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த லோகோவுக்கு பின்னாடி எந்த மாதிரியான ஹிடன் டீட்டெயில் இருக்குதுங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 6 பீட்ஸ். யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஹெட்ஃபோன்ஸ் எல்லாத்தையுமே தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமும் கூட. கம்பெனியுடைய லோகோவே ஏதோ பி ஷேப்பில் இருக்கும். அந்த பி ஷேப்பில் இருக்கிறது வந்து அந்த ஹெட்ஃபோன்ஸோட வடிவத்தை வந்து சொல்லாமல் சொல்ல வருது. நம்பர் 5 டாம் லீரோன். இந்த கம்பெனியுடைய லோகோவில் ஒரு கரடி பேர் வந்து இருந்துக்கிட்டும் இருக்குங்க. இந்த கம்பெனி வந்து ஆரிஜினேட் ஆனதே கரடிகள் எல்லாமே ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சிட்டியில் தான். ஸோ அந்த கம்பெனியுடைய லோகோலையும் இந்த பேரை வந்து சேர்க்கவும் செஞ்சுட்டாங்க. நம்பர் 4 BMW. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான லோகோ. இந்த லோகோவை பார்க்கும்போது அந்த காலத்தில் இருக்கிற ஏரோப்ளைன்ஸோட ரொட்டேட்டிங் பிளேட்ஸை வந்து அந்த லோகோவில் வந்து அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. நம்பர் 3 LG. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபேமஸான சவுத் கொரியன் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனியுடைய லோகோ நீங்கள் பார்க்கும்போது சாதாரணமாக தெரிஞ்சாலுமே இந்த கம்பெனியோடைய லோகோவில் ஒரு ஹிடன் டீட்டெயிலை வச்சுருக்காங்க. ஒரு பர்சனோட ஃபேஸை வந்து அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க கஸ்டமர்ஸோட ஸ்டாட்டிஸ்ஃபேக்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக.
நம்பர் 2 எவர் நோட்ஸ் எல்லாமே எடுக்கக்கூடிய ஆப்ஸை தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனம். இந்த கம்பெனியுடைய லோகோவில் எலிஃபண்ட்டோட காதை வந்து வைக்கவும் செஞ்சுருப்பாங்க. எலிஃபண்ட்டோட காதை பார்க்கும்போது ஒன் சைட்லேருந்து இன்னொரு சைடு வந்து ஃபோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது நிறையா பக்கங்களை ஃபோல்டு பண்ணி உங்களால் நிறையா நோட்ஸை எடுத்துக்க முடியுங்கிறத சொல்லாமல் சொல்ல வந்திருப்பாங்க. நம்பர் 1 கொக்கோகோலா. இந்த கம்பெனியுடைய லோகோவில் என்ன ஒரு விவகாரம்னா O and L இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் இடையில ஸ்காண்டியன்னு சொல்லப்படுற ஒரு நாட்டோட ஃப்ளாக் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஸ்காண்டியன்லேருந்து தான் கொக்கோகோலா கம்பெனி உருவாச்சுங்கிறத கொக்கோகோலா கம்பெனியே இருந்துக்கிட்டு நம்ம எல்லாருக்குமே சொல்ல வராங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமர் ஃபாரூக். தேங்க்யூ டு ஆல் யூஎஃப்டிஸ்.